பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஸ்கூல் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 18 சென்டிமீட்டர் டயா இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்போர்டும் அதோட செமி சர்க்கிள் ஷேப்பில் ஒரு தெர்மாக்கோலும் எடுத்திருக்கேன். இதை தான் நம்மளோட பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். அந்த தெர்மாக்கோலோட பேஸில் நாம் 2 சைடும் ஒரு கலர் பிரிண்ட் அவுட்ஸ் ஒட்ட போகிறோம். ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். வைல்டு செட்டப்புக்கான ஒரு இமேஜும் டொமஸ்டிக் செட்டப்புக்கான ஒரு இமேஜும் பேக்ரவுண்ட் இமேஜாக வைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இதில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. 2 இமேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதில் எது சூஸ் பண்ணுறது அப்படின்றதுனால நான் 2மே பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் ஒன்று நம்ம இப்போது சூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த 2 இமேஜும் பார்க்கும் போது எனக்கு இந்த டார்க்கர் ஒன் சூட் ஆகுன்ற மாதிரி தோணுது. ஸோ நான் இதையே சூஸ் பண்ணிக்கிறேன். இமேஜஸை பேஸ்ட் பண்ணும்போது அதில் பபிள்ஸ்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எடுத்துகிட்டு வராமல் இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரியே நம்ம தெர்மாக்கோலோட பேக் சைட்லேயும் டொமஸ்டிக் செட்டப்புக்காக இன்னொரு இமேஜை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த தெர்மாக்கோல் நம்ம கீழே கார்ட்போர்ட் பேஸ் செட் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சென்டரில் 2 பக்கமும் நம்ம இமேஜோட பேப்பர்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருக்கோம். அது இருக்கட்டும். எதுக்காக அப்படின்னா, அது இந்த மேலே நிற்கிற அந்த தெர்மாக்கோலை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுறதுக்காக, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 3D லுக் கொடுக்கறதுக்காக ஒரு கண்டினியூஷனாகவும் அது இருக்கும். அந்த இமேஜோட பாதி நம்ம விடுறதுனால. ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை 2 பீஸாக ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். அது பேஸ்க்காக. அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பீசஸாக அதில் கொஞ்சம் நம்ம ஸ்டிக் பண்ணி ஒரு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேஸை வச்சு தான் கட் பண்ணிவிட்டு நம்ம வீடு செட்டப் செய்ய போகிறோம். வீடு எப்படி பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் என்னால் ஃபுல்லாக காமிக்க முடியல. இன்னொரு வீடியோவில் இது ஃபுல்லாக நான் போடுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இந்த ப்ராஜெக்டுக்காக நான் அமேசான்லேருந்து அனிமல்ஸ் டாய்ஸ் செட் ஒன்று வாங்கியிருந்தேன். இது டொமஸ்டிக் ப்ளஸ் வைல்டு அனிமலுக்கு நான் இந்த டாய்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் தான். 299 வந்துச்சு. இதில் 31 அனிமல்ஸ் பீசஸ் இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே இருந்தது குவாலிட்டி. இந்த டொமஸ்டிக் செட்டப்பை ரியலாக கொண்டு வர்றதுக்காக நான் இதில் கொஞ்சம் விஷயம்லாம் நான் வாங்கினதுலாம் இதில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஒரு தென்னை மரம் மாதிரி ஒரு பீஸ் இருந்துச்சு. இதில் நான் அதை இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீன் புஷ்ஷஸ் மாதிரி கொஞ்சம் செடி அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்புக்காகவும் இந்த சைடில் கொஞ்சம் புஷ்ஷஸ்லாம் நான் பீஸ் செட் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக காமிக்கிறதுக்காக ஒரு குதிரை வண்டி இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பும் ஃபென்சிங்கும் அதில் கொஞ்சம் க்ரீன் கிராஸஸ் இருக்கிற மாதிரியும் அதுக்கு மேலே நம்ம வாங்கின அனிமல் பீசஸையும் இதை ஒட்டிட்டு இந்த செட்டப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
இதுதான் நம்ம டொமஸ்டிக் அனிமல்ஸ்க்கான செட்டப்பு. இதே மாதிரியே வைல்ட் அனிமல்ஸ்க்கான செட்டப்பும் நான் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணன்றதை என்னால் இந்த வீடியோவில் காமிக்க முடியல. இதுக்காக நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு நம்ம ஃபென்சிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஒரு வைல்டு செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்டோன்ஸும் கிராஸஸும் அதுக்கு பக்கத்தில் ஒரு குகை இருக்கிற மாதிரி, குகைக்கு பக்கத்தில் வந்துட்டு நிறைய க்ரீன் பிளான்ஸ் இருக்கிற மாதிரியும் நம்ம இந்த செட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். த்ரீ எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக நம்ம தர்மாக்கோலில் ஒட்டின அந்த பேக்ரவுண்ட் இமேஜும் நம்மளோட கார்ட்போர்டோட பேஸும் மேட்ச் ஆகிற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கம்ப்ளீட் லுக் 3D எஃபெக்டில் கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது. தேங்க்யூ.